நெகேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நெகேமியா ஜெபிக்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜெபத்தினுடைய வழிமுறை, ஒரு ஃபார்முலா எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நெகேமியாவின் மூலமாக நமக்காக இங்கு அவர் பதிவிட்டிருக்கின்றார். நெகேமியா 1:5 அவர் தேவனுடைய மகத்துவங்களை புகழ்ந்து இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உலக பிரகாரமான மன்னர்களுக்கு முன்னால் போகும் பொழுது ராஜாதி ராஜா, ராஜகம்பீர, ராஜமாத்தாண்ட என்றெல்லாம் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இன்றைய அரசியல் தலைவர்களை குறித்து சட்டசபையில் பேச ஆரம்பிக்கும் பொழுது கூட எத்தனையோ சிறப்பியல்புகளை அடைமொழியாக கொடுத்துதான் அவர்கள் பேச வேண்டிய காரியத்தை அவர்கள் பேசுகிறார்கள். அப்படி என்றால் நித்திய ராஜாவாகிய, ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய தேவனை எவ்வளவாக நாம் புகழ்ந்து போற்றி அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய மகத்துவங்களை அந்த காலகட்டத்தில் ஜெபத்திற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாக அடிப்படையாக ஆழமாக நாம் அவருடைய மகத்துவ குணாதிசயங்களை நாம் தியானித்து சொல்லி அவரை போற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அண்ட சராசரங்களையும் பரலோகம்தான் ஆளுகை செய்து கொண்டு வருகிறபடினாலே இங்கே நெகேமியா ஆரம்பிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, இங்கேயும் நாம் தெய்வத்துவத்தினுடைய ஆழத்தை நாம் பார்க்கின்றோம். மோசேயினுடைய நியாய பிரமாணத்திலே உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் என்று அந்த நியாய பிரமாணத்திலே வருகிறதை, அதனுடைய ஆழத்தை இங்கே அவர் மேற்கோள் காட்டுவதைப் போல உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். உடன்படிக்கையை காக்கின்ற, உடன்படிக்கை என்பது ஒருவர் நடுவிலே ஏற்படுகிற ஒரு ஏற்பாடு, ஒரு ஒத்து போகிற அக்ரி டுகெதர் என்ற அர்த்தம்தான் இந்த கவனட் குறிக்கின்றது. இதை சொல்ல போனால் கணவனும் மனைவியும் இணைக்கப்படுகிற அந்த உடன்படிக்கையை ஆழமாக குறிக்கின்றது.